அன்புக்குரிய அனைத்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் நமஸ்காரம். ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல மன அமைதி அப்படிங்கிறது நான் ஒரு முக்கியமான டாபிக்கா நினைச்சு பார்க்கிறேன். எதனால அப்படின்னாக்க, கடந்த ஒரு 5-6 வருஷ அனுபவத்துல நிறைய சீனியர் சிட்டிசன்ஸோட ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல இருந்து வசிச்சு ஒருத்தரோட ஒருத்தர் நெருக்கமா பழகி அதுல நான் கண்ட அனுபவங்களை பார்க்கும்போது எவ்வளவு பேர் அந்த மன அமைதி இல்லாம, பல காரணங்களுக்காக அந்த மன அமைதி இல்லாம கஷ்டப்படுறா அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரியறது. அதாவது இது வந்து ஒரு உள் உணர்வு பூர்வமான விஷயம். இதை சாட் ஜிபிடில போய் பார்க்கலாம். ஐடியலா மன அமைதினா என்ன, இன்டர்னல் பீஸ் அப்படி இப்படின்னு நிறைய பேசலாம். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னாக்க, என்னுடைய சக வயது ஒத்தவர்களுக்கு நான் பேசக்கூடியது எந்த சின்ன ஒரு விஷயத்திலேயாவது உபயோகமா உதவியா இருக்கும் அப்படின்னாக்க, அதுதான் என்னோட மிஷன். அதை வச்சு பார்க்கும்போது அதனால சாட் ஜிபிடி, ஐடியலிஸ்டிக், மன அமைதி அதுக்கு போக வேண்டாம். இந்த உள்ளுணர்வு எப்படி ஜென்ரலா இந்த வயசுல பல காரணங்களுக்காக எப்படி இந்த மன அமைதி கெடுறது, எப்படி லைஃப் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு லிவ் எவ்ரி டே, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு இருக்கு. சில பேர் நான் சொன்ன மாதிரி தேடி போய் மன அமைதியை கெடுத்துக்கிறா. அப்படிங்கறதெல்லாம் பத்தி பேசணும் அப்படிங்கறது என்னுடைய குறிக்கோள். அதுதான் என்னோட மிஷன். எதனால அப்படின்னாக்க, ஒரு சௌரியமான அட்மாஸ்பியர்ல உட்காந்து இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இதே சமயம் நான் துபாய்லயோ, அபுதாபிலயோ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஏதாவது ஒரு கண்ட்ரில, இல்ல ஈரான்லயோ இருந்தால் இதே மன அமைதி இருக்குமா? அதனால இது வந்து ஒன்லி ஸ்டிமுலன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியர்ங்கிறது ஒரு ஸ்டிமுலண்ட் தான் அப்படின்னு சொல்லிடலாம். உண்மைதான். அதெல்லாம் மீறி மன அமைதி உருவாகிறதுக்கு அந்த ஸ்டிமுலண்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவிட் டயத்துல அகமதாபாத்தை விட்டு அங்க ரொம்ப பொறுப்பா இருந்து, பாதுகாப்பா இருந்து, கோவிட் வராம எங்களை பாதுகாத்து, திரும்ப அப்புறம் பொள்ளாச்சிக்கு வந்துட்டு அங்க வேக்சின் எல்லாம் போட்டுண்டு ரொம்ப பாதுகாப்பா இருந்து, ஒரு நாளைக்கு அந்த பில்டிங்ல அந்த சொசைட்டி கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் டிசைட் பண்ணிட்டா, நாங்க ஆள் அனுப்புறோம், எல்லாருக்கும் செக் பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா 2-3 பேரு இருமல், சளி அப்படின்னு விடாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. உடனே கம்யூனிட்டி ஃபுல்லா செக் பண்ணோன்னே கிட்டத்தட்ட 18 பேருக்கு பாசிட்டிவ் ஆயிடுது. எனக்கும் சேர்த்து, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சேர்த்து. ஆனா 18 பேரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுமா? சிச்சுவேஷன் ஒன்னே தான், கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டான் ரிப்போர்ட். இருக்கிற மத்தவாளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால ஒரு ஹாஸ்பிட்டல்ல பெட்ஸ் புக் பண்ணிட்டோம், உங்களை எல்லாரையும் ஷிஃப்ட் பண்ண போறோம். அந்த டயத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. நான் ஹெல்த் கேர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாலும் எனக்கு கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு உடனே எனக்கும் அந்த படபடப்பு வந்து கொடுத்து, என்ன பண்றோம், என்ன சரியான செயல் என்ன அப்படின்னு புரியல. புரியாம எல்லாரும் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டோம் 18 பேரும். ஆனா எல்லாருக்கும் அந்த படபடப்பு, மன அமைதியின்மை ஒரே மாதிரி இருந்ததா? ஒரு வாரம் இருந்தோம் அங்க ஹாஸ்பிட்டல்ல. ஒரு வாரத்துக்கு எல்லோருக்கும் மன அமைதி ஒரே மாதிரி இருந்ததா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. எல்லாரும் அந்த இதுல போகும்போது எல்லாருக்குமே ஒரு படபடப்பு இருந்தது. எல்லாருக்குமே இருந்தது, எனக்கும் இருந்தது. ஆனா இந்த பஸ்ல ஏறி அந்த அத அத டிக்ளேர் பண்ணி அந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே, உங்களுக்கு தான் தெரியுமே கணபதி மாமா, அந்த அமத்தியா அப்படிங்கிற வீடியோல சொல்லியிருக்கேன் அவரை பத்தி. கணபதி மாமா நம்ம இப்ப இப்படி போறோம், எல்லாரையும் பார்சலா தான் அனுப்ப போறான், பொட்டலம் கட்டி தான் அனுப்ப போறான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தார். நான் சொன்னேன், நம்ம போனது இப்படியே வரப்போறோமா, பார்சலா வரப்போறோமா? நாங்க பார்சலா வந்தா நம்ம எங்க சார் பார்த்துட்டு இருக்க போறோம்? பாக்கெட்ல கட்டி அனுப்பிச்சிருவாங்க, அதை எங்க நம்ம பார்க்க போறோம்? அது எதுக்கு அந்த தவிப்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்க போய் ஒவ்வொருத்தருக்கா பெட் கொடுத்துட்டா. எங்க 2 பேருக்கும் கடைசியில பெட் இல்ல. நாங்க தான் அந்த லிஸ்ட்ல லாஸ்ட். எங்க 2 பேருக்கும் பெட் இல்ல. கீழேயே தான் படுத்துட்டு தூங்கினோம் அன்னைக்கு ராத்திரி. ஒரு போர்வை மட்டும் கொடுத்துருப்பா, நல்ல தோச்ச போர்வையா கூடு, கொசு கடிக்கிறதுன்னு போர்வையை வாங்கி போத்திண்டு அந்த ரிசப்ஷன்லயே படுத்துட்டு தூங்கிட்டோம். இது எல்லாரும் அவ ரூமுக்கு போயிட்டா. இப்ப அப்படி மன அமைதிக்கு ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி, பிளட் பிரஷர் மானிட்டர் மாதிரி ஒண்ணு இருக்குன்னு வச்சு பார்த்தா, என்னோட மன அமைதி எவ்வளவா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் காலும்புற லக்கிலி ஒரு டாக்டர் புக் பண்ணியிருந்த இண்டிபெண்டன்ட் ரூம் வித் ஜஸ்ட் 2 பெட்ஸ் கிடைச்சுட்டு. முதல்லாம் ஜென்ரல் வார்டு 4 பெட்டு, இது 2 பெட்டு கிடைச்சுடுத்து. அங்க போய் கொஞ்ச நாள் தூங்கினோம். நான் உடனே என்னோட போன் எடுத்து வச்சுட்டு ஸ்டாண்டை போட்டு நிறுத்தி வச்சு அந்த காட்டுல சைட்ல அப்படி ஸ்டாண்டை நிறுத்தி எல்லாம் வச்சுட்டு இருந்தேன். வீடியோ ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சு.
என் ஒய்ஃப் கீதா அவ பாட்டுக்கு சன் டிவியை போட்டு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சுட்டா. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்க, மன அமைதி அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் an individual's paradigm. இந்த பாரடைம் அப்படின்னாக்க உலகம் அதுவாத்தான் இருக்கு, சூழ்நிலைகள் அதுவாத்தான் இருக்கு. ஆனா அதை எப்படி பார்க்கிறேன், என்னுடைய கண்ணோட்டம் இன்னொருத்தருடைய கண்ணோட்டத்திலிருந்து மாறுபட்டு இருக்கு. இந்த கண்ணோட்டத்தை இங்கிலீஷ்ல பாரடைம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் பாரடைம் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கணபதி மாமாஸ் பாரடைம் அண்ட் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஹோல் ஐடியா மன அமைதியை கெடுக்கிறதுக்கு பல சமயங்கள்ல பலவிதமான விஷயங்கள் வெளியில இருந்து இயற்கையா செயற்கையா வந்து நம்மளை தாக்கும். அப்ப அதை பத்தி செல்ஃப் அவேர் ஆகிறது ரொம்ப முக்கியம். அதே சமயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேடி தேடி போய் கண்டுபிடிச்சு கற்பனை பண்ணி மன அமைதியை கெடுக்கிறது ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல, சீனியர் சிட்டிசன் லைஃப்ல ரொம்ப காமனா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தினாலதான் இதை பத்தி மேலும் மேலும் பேசிட்டு இருக்கேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.